ஹலோ சார். தேங்க்ஸ் ப்ரோ. அப்பா 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 23,530 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த மாடல் தாங்க நம்ம போட்டிருந்தோம். இந்த மாடலு வேறு ஏதாவது மாடல் ட்ரை பண்ணலாமா? Glock pop drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. Who deep in the bounce with a cutie riding round, ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking goofy by the pound. And then who deep in the bounce. Okay. Aha, ஆட்டுக்குட்டி குறுக்கு. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிவி லகர். என்ன பிவிஎஃப்ஏ எப்படி இருக்கீங்க? சொல்லப்போனால் ரொம்ப நாளாச்சு இது மாதிரி மோட்டோ விளாக் பண்ணி. அது இல்லாமல் புது மைக் வேறு செட் பண்ணியிருக்கேன். அதுவும் வாய்க்கிட்ட கரெக்டாக வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. வீட்டுக்கு போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே பிவிஎஃப்ஏ, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ரைடு நம்ம கிளம்ப போகிறோம். அந்த நெக்ஸ்ட் ரைடுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வீடியோ, ஓகேவா? ஏன்னா வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக கிட்ட வண்டி எடுக்கவே இல்லை. அப்பப்போ சின்னதாக எடுப்பேன். இப்போ 2 மாதம் எடுக்கவே இல்லை. ரைடும் ஒன்றும் பெருசாக இல்லை. 2 மாதம் சும்மா வீட்டிலே தான் நின்றுட்டு இருந்தான். இப்போ தான் எடுத்து வெளில கூப்பிட்டு வரான் பையனை. சும்மா வண்டியெல்லாம் இப்போ தான் தொடச்சப்பே ஒரு மாதிரியாக கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது மாதம் ஊரை சுற்றிக்கிட்டு வேடா, இப்படி நம்மள படுக்க போட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ போகிறது ஒரு நெக்ஸ்ட்டு பெரிய ரைடு கிளம்ப போகிறோம். பெரிய ரைடு கிளம்ப போகிறோம். அந்த ரைடுக்கான ஒரு குட்டி ரைடு, ஓகேவா? ஒரு வார்ம் அப் மாதிரி ஒரு ரைடு போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நடக்க போகுது, ஓகேவா? ஏன்னா வண்டி சுத்தமாக சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இன்ஜின் ஆயில் மாற்றியும் ரொம்ப நாள் ஆகுது. சும்மா கடந்த வண்டி தானே, 2 மாதத்துக்கிட்ட தொடாமலே கிடந்துச்சு வண்டி. பெட்ரோல் இருக்குது பிஎஃப்ஏ. லாஸ்ட்டாக நான் நிறுத்தும் போது ஒரு 500 ரூபாய்க்கு போட்டுட்டு தான் நிறுத்தினேன் வண்டியை. அதனால் பெட்ரோல் இருக்குது, பிரச்சனை இல்லை, போயிட்டுருக்கலாம். ஸோ ஓகே பிஎஃப்ஏ, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் வண்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேக் வீல் மாற்ற போகிறோம். கிட்டத்தட்ட வண்டி வந்து 38,519 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. பெரிய ஒரு சாதனை தான் இந்த ஒரு டயர் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த எம்ஆர்எஃப் டயர் எனக்கு எந்த அளவுக்கு எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கு. ஆனால் செமையாக உழைச்சிருக்குங்க இந்த டயர், செமையாக உழைச்சிருக்கு. எந்த ஒரு டெரெயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கார்னரிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, மழையிலையும் சரி வெயிலையும் சரி, அல்டிமேட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ரோட்டில் இருந்தாலும் சரி, ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி. ஆஃப் ரோடெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம மிரட்டி விட்டுருப்போம். 220 இந்த அளவுக்குலாம் ஆஃப் ரோடு பண்ண மாட்டாங்கிற மாதிரிலாம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் மிரட்டி விட்டுருக்குறோம். அதுக்கெல்லாம் காரணமே இந்த டயர் தான். வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த டயரை உங்களோட மாடலையும் காமிச்சிடுறேன், அதே சமயம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் காமிச்சிடுறேன், ஓகே பிஎஃப்ஏ? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு வந்து டயரை மாற்ற போகிறோம். டயரை மாற்றிட்டு நம்ம வண்டியில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இன்ஜினில் சிசர் கீர் போயிட்டு, அது மெயின் விஷயம். அதுக்கு வந்து நம்ம ஷோரூமில் திங்கக்கிழமை நம்மளை வர சொல்லியிருக்காங்க. 1 மாதமாக அலக்கழிச்சிட்டு இருக்காங்க பஜாஜ் ஷோரூமு. அது என்ன கதைன்னு தெரில, பார்ப்போம், ஓகேவா? இப்போதைக்கு என்னை திங்கக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக வண்டி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திங்கக்கிழமை நம்ம கண்டிப்பாக போவோம். வண்டி எடுத்துக்கிட்டு போய் சிசர் கீர் மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஏன்னா மற்ற விஷயம் அவங்கள்ட்ட செய்கிற மாதிரிலாம் இல்லை. இன்ஜினை பொறுத்தவரையும் நான் அவங்கள்ட்ட மட்டும்தான் கொடுத்தே ஆகணும், ஓகேவா? யாராக இருந்தாலுமே சரி. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் ஹெட்லைட்டு போயிடுச்சு பிஎஃப்ஏ. ஹெட்லைட்டு பீஸ் போயிடுச்சு போல். அதாவது லோ பீம் மட்டும் தான் போயிடுச்சு, ஹை பீம் நல்லா இருக்குது. அந்த லோ பீம் வந்து என்ன செய்கிறது, எங்கே மாற்றுறதுன்னு தெரில. அது என்ன ஏதுன்னு அதை பார்க்கணும். அடுத்து வந்து பிரேக் பேடு பிஎஃப்ஏ. ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு மாற்றணும், பேக் பிரேக் பேடு மாற்றணும். ரெண்டுமே காலி. அது இல்லாமல் என்னன்னு தெரில, அது டிஸ்க் பிளேட்டே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அது இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம தேனி போயிட்டு வந்தோம்ல, நம்ம தேனி போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்னாடி டிஸ்க் பிளேட்டே ஆடி போயிருக்கோம். எல்லா போல்ட்டும் கலண்டு போய் ஒரு போல்ட்டு கட் ஆகி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் இப்போ சரி பண்ண போகிறோம். அந்த விஷயம் சரி பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஏகப்பட்ட இடத்துல வைப்ரேஷன் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு அதையும் சரி பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் சில்லறைகள் வேலைகள்லாம் இருக்குது பிஎஃப்ஏ. அதாவது இந்த பார்க்கிங் லைட் இருக்குது பார்த்தீங்களா கண்ணில், அது 2 கண், அந்த கண்ணு 2 மினுக்கும் பாருங்க. நம்ம வண்டிக்கே அதான் அழகு. அது 2 போயிடுச்சு, அது மாற்றணும். அடுத்தது ஃபாக் லைட்டு சுத்தமாக கொஞ்சம் கண்டமாகிக்கிட்டு இருக்குது.
என்ன செய்யுது. ஏன்னா ஃபாக் லைட் ஒர்த்து தான் பிஎஃப், என்னை பொறுத்தவரை அந்த ஃபாக் லைட் ஒர்த்து தான். ஆனால் நான் வச்ச இடம் தான் சரியில்லை, ஓகேவா. ஏன்னா மற்ற இடத்துலலாம் வச்சா வண்டியை விட்டு வெளில வந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் வண்டி பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சா, அதனால தான் நான் இப்படி செட் பண்ணேன், அது 2 பம்பனுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல ஓவராக சேரு தண்ணி மழை நார்மலான டைமில் பிரச்சனை இல்லை, மழை டைம்லலாம் போகும்போது ரொம்ப அதிலே தண்ணி பட்டு கொஞ்சம் வீணாகிடுது பிஎஃப்ஏ. அதனாலே சரி அடுத்த கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் இன்னொரு ஃபாக் லைட் அட்டாச் பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஏன்னா அதையும் அட்டாச் பண்ணால் இதில் இந்த வீடியோவில் போடுவேன். வைன் செட் இப்போ வரைக்கும் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஷோரூமுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எல்கே ஷாப்புக்கு போயிட்டு நம்ம மாடிஃபை பண்ணலாமா வேணாமான்னு அங்கே போய் தான் டிசைட் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து இந்த பபுள் வைசர் நிறைய பேர் போட சொல்கிறீங்க, அது நான் போடுவேன்னா என்னென்னு எனக்கே தெரில. ஏன்னா அதுக்கான வீடியோ நான் இன்னும் இன்ஸ்டாவில் போடல. இன்ஸ்டாவில் போட்டு அதை போடலாமா வேணாமாங்கிறத நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன், அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், ஓகேவா பிஎஃப்ஏ. இதுக்கு நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொல்லாமல் நான் இந்த லுக்கே நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு இன்ன வரைக்குமே இந்த லுக்கு தான் பிடிச்சிருக்கு, அதனால் நான் மாற்ற மாட்டேன். உங்களுக்கு அந்த பபுள் வைசர் வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் பிஎஃப் சொல்லணும், ஓகேவா. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஃபாலோ பண்ணிக்கிடுங்க பிஎஃப்ஏ, ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா. அதனால டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே பிஎஃப்ஏ. பாருங்க ஜிடியா ஃபாலி வேறு லெவலில் இருக்குது ஜிடி. ஆனால் போயிட்டுருக்கோம். டயரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, டயரு எம்ஆர்எஃப் டயர். என்னடா டயரை பார்த்தா எம்ஆர்எஃப் டயருங்கிறியா அப்படி பார்த்தா, ஆமாங்க நல்லா இருக்குங்க டயரு, கிரிப்பில் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை. அதாவது நம்ம ஸ்டாக் டயருக்கும் இந்த டயருக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர் வித்தியாசம் வந்துருச்சு. ஆமாம் பிஎஃப்ஏ. இப்போ வந்து இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன்னு வச்சுங்களேன், நான் வந்து கரெக்டாக நான் 20,000 கிலோமீட்டர் பழைய டயரோட எக்ஸ்ட்ரா ஓட்டிஇருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரி இப்போதைக்கு இதெல்லாம் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ட்ரிப்பு போகிறோம், இன்னும் நமக்கு கிரிப்பு வேணுங்கிறதுனால தான் நம்ம இப்போயே போய் மாற்ற போகிறோம். ஓஹோ காலேஜ் வர டைமா, இந்த டைமில் வந்துட்டவே எல்லாம் நம்மளை தான் பார்ப்பானுங்க. ஒரு அட்வென்ச்சர் 390 போயிட்டுருக்கு பிஎஃப்ஏ. வைசரை க்ளோஸ் பண்ணி விட்டேன். அது ஒரு நல்ல வண்டி, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அட்வென்ச்சர் 390 தான். பாருங்க அண்ணன் தான் கொஞ்சம் மோசமாக ஓட்டுறாரு போல். ஓகே காலேஜ் இப்போ தான் விட்ருக்காங்க. இதான் இப்போ ஏவிஸ் காலேஜ், இப்போ தான் காலேஜ் விட்டுருக்காங்க போல். பஸ்ஸுக்காரன் அப்படி போட்டு போயிட்டுருக்காரு வித்தியா. போ இல்லைப்பா காலேஜ் கேர்ள்ஸ்லாம் நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலம் தான் ஜாலியாக காலேஜ் சுற்றிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு காலேஜ் விட்டோன்னே ஒரு சரப்புறம் ரோட்டில் போயிட்டுருப்பாங்க வண்டியில். அதெல்லாம் இல்லை ஆயிரமா ப்ரோ வாங்க. ஓகே பிஎஃப்ஏ அப்படியே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மணி செல்லில் இருக்குது, ஒரு 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டுருப்போம். ஃபஸ்ட்டு போய் டயர் மாற்றணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சசரிஸ்லாம் பிளான் பண்ணணும். சரி ஓகே பிஎஃப் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பிஎஃப் ஒரு வழியாக பார்த்து நம்ம வந்து மயிலாடுதுறை வந்துவிட்டோம். இன்னும் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஏன் பசங்க எல்லாம் அந்த போலீஸ்கார் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. நிறையா பேரை கிராஸ் பண்ணி வந்துட்டேன், எல்லாம் போலீஸ்காரங்களுக்கு பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க. சரி என்ன தம்பி யூடியூப்? ஆமாம் தம்பி ஃபாலோவர்ஸா? தேங்க்ஸ் ப்ரோ. பாடி வாரியாக இருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பையன் போல். ஓகே 3 பேர் போகிறீங்களே எப்பா, 2 பேர் போனால் ஜாலியாக இருக்கும். 3 பேரும் ஜாலி தான், போலீஸ்காரர் பார்த்தா காலி ஆகிடுவோம். ஓகே பிஎஃப் அப்படியே போயிட்டுருப்போம். இந்த ஊரா நீங்கள்? இந்த ஊரா? பந்தனூர்லேருந்து இங்கே வந்து படிக்கிறீங்களா? ஏப்பா போடலாமா? சரி ஓகே ப்ரோ அதுக்கு தான் தேங்க்ஸ் ப்ரோ. அதான் வண்டி ரெடி பண்ண தான் போயிட்டுருக்கேன் அடுத்த ட்ரிப்புக்கு, டயர் மாற்றலான்ட்டு. சரி போயிட்டு வரேன் ப்ரோ.
ஓகே பீஃபே அப்படியே அந்த பையனை அப்படியே பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அங்கே அப்படி விடவா? அப்படி விடவா? சரி சரிடி பார்த்து போங்க. ஓகே பீஃப் நம்ம அந்த பையனை விட்டுட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நேராக வந்து போய் அப்படியே ஒரு ரைட் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்மளோட எம்ஆர்எஃப் ஷோரூம் வந்துடும். அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் பிஎஃப்ஏ. ஓகே பிஎஃப் நம்ம வந்து இப்போ எம்ஆர்எஃப் ஷோரூம் மயிலாடுதுறை வந்துட்டோம். போயிட்டு டயரை பார்ப்போம். என்னடா போட்டு வச்சுருக்கீங்க? இட்ஸ் ஓகே. டயர் செருப்பு இல்லை கட்டணுமா? அதோடைய பேக் டயரு அதே மாதிரி மாடல் வேணும். இட்ஸ் ஓகே. இதுதான் இந்த மாடல் தாங்க நம்ம போட்டிருந்தோம். இந்த மாடலு வேறு ஏதாவது மாடல் ட்ரை பண்ணலாமா? பார்ப்போம். இந்த பட்டன் டைப்பு தான். இது மாதிரியே வேறு ஏதாவது மாடல் இருக்கா? சரி இதே கொடுங்க. சைஸு நான் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? சரி எவ்வளோண்ணா வருது டயரு? 3000 B5 ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டயர்லாம் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் காமிச்சிடல, அந்த பேட்டர்ன் வாங்கலாமா இதில் வாங்கலாமா கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஆனால் நம்ம இதை வச்சு ஓட்டி பார்த்துட்டோம், அதையும் வச்சு ஓட்டி பார்த்துட்டோம். அதை விட இது கொஞ்சம் கிரிப் அதிகம் அதுன்னு சொல்லிட்டு இந்த டயரையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 வருது, கரெக்டாக 3000. இதோட மாடல் பாருங்கள் ஓகேவா. இந்த மாடல் வந்து 220 போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரப்படி அடிக்கிறீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் வரையும் கூட ஓட்டலாம், தாராளமாக ஓட்டலாம். என்ன மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக 30,000 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம், தப்பே கிடையாது, எதுவும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இன்னுமே க்ரிப் இருக்குது. இருந்தாலும் சரி நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி புது டயரை மாற்றுறேன். நீங்கள் லோக்கலில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே நீங்கள் ஓட்டலாம் ஓகேவா. 40,000 கிலோமீட்டர் தாங்கும் வண்டி. சொன்னால போய் பாருங்கள் க்ரிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. இருந்தாலுமே நமக்கு ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் கார்னரிங் மிஸ் ஆகுதா, அதனாலே சரின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இது வந்து சும்மா தூக்கி போட்டுற வேண்டிய வேறு வழி இல்லை. டயரோட ஃபீட்பேக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவிலே அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஓகே பிஎஃப்ஐ ஒரு வழியாக நம்ம டயரை கட்டிட்டாங்க. போயிட்டு டயரை கட்டுறதை பார்ப்போம் ஓகேவா. ஓகே பிஎஃப்ஐ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டயர் மாற்றியாச்சு, நல்லா இருக்குது. ஓகே அப்படியே நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே பிஎஃப்ஐ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்எஃப் ஷோரூமில் கிளம்பிட்டோம். டயர் மாற்றி வச்சு நம்ம ஒரு டயர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். மறுபடியும் டயர் அதே டயர் தான் போட்டிருக்கிறேன். இதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நாளாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதோட ஃபீட்பேக்கை நம்ம கண்டிப்பாக இந்த சேனலில் இதே வீடியோவில் சொல்கிறேன். ஓகே அப்பா ஏதோ தக்கையாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஆஹா புது டயரு தான்ப்பா. ஓகே டயரை ஒரு வழியாக மாற்றி விட்டோம். அப்பா இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஒரு சில பல ஆக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, மாடிஃபை ஆக்சசரிஸ். அதனால லைட்டு விஷயம் அது போய் பார்க்கலான் இருக்கேன். போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் பி ஓகேவா. ஓகே பிஎஃப்ஏ இப்போது இந்த டயர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆமாம் ஒரு வருஷத்துக்கிட்ட நான் அந்த டயரை யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்லேயே வந்துச்சு பார்த்திங்களா, அது வந்து சிஎட்டில் ஒரு மாடல், அந்த மாடல் நான் ஃபோட்டோ போடுறேன் சைடில், அந்த மாடல் போட்டிருந்தேன். அது கரெக்டாக 14,000 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. அதுக்கு மேலேயும் ஓட்டலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்ட முடியாது, ஏன்னா சுத்தமாக முழுன்னு ஆயிடுச்சு ஓகேவா. 14,000 கிலோமீட்டரில் பார்த்துங்க முழுன்னு ஆயிடுச்சு. க்ரிப்பு ஆவரேஜ் தான், ரொம்ப க்ரிப்பாலாம் இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அடுத்து தான் இதே இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதே டயரை தான் நான் போட்டிருந்தேன். அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. எப்படி வச்சுங்களேன், அது வந்து 14,500 15,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு வச்சுங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்லேயே வந்து டயரு, இந்த டயரு கரெக்டாக
இப்போ வந்து எத்தனை ஓடி இருக்கு? 38,500 ஓடி இருக்கா? அப்பா 23,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 23,530 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த டயரு. சொல்ல பார்த்தீங்களா எவ்வளோ க்ரிப்பு இருக்குன்னு? இன்னுமே க்ரிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்னுமே ஒரு 10,000 கிலோமீட்டர் கூட தாராளமாக ஓட்டலாம். ஆனால் லோக்கலில் இருக்கிறவங்க, ஓகேவா, லோக்கலில் இருக்கிறீங்க, இங்கே தான் உள்ளூர் சுற்ற போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த டயர் யூஸ் பண்ணலாம். நம்மள மாதிரி லாங் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இன்னும் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சேஃப்டியை இன்னும் நம்ம காசு போனாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிடலாம். ஆவரேஜாக அந்த ஒரு டயரோட கிலோமீட்ரு 25,000 கிலோமீட்டர் தாராளமாக வருது. அதனால் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். மற்றபடி நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கூட 10,000 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, இது எப்படி ப்ரோ ஸ்பீடு, டாப் ஸ்பீடுலாம் எப்படி ப்ரோ ஒர்த் ஆகுதா, இல்லை மைலேஜ் எதுவும் பிரச்சனை ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மைலேஜ் பிரச்சனை ஆகுது. பிஎஃப்ஏ மைலேஜ் கண்டிப்பாக குறையுது. அது எப்போ குறையுதுன்னா, ஒரு 20,000 கிலோமீட்ரு 18,000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் தான் மைலேஜோட கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. ஆனால் ரொம்ப வரல, ஒரு கிலோமீட்ரு அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வருது, ரொம்பவே வராது. அடுத்த இந்த டயரோட பெஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல க்ரிப்பு பிஎஃப்ஏ, சூப்பரான க்ரிப்பு. இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இந்த டயரில் இல்லாத க்ரிப்பு இந்த டயரில் கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். நீங்கள் ஒரு கார்னரிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கவலைப்படாமல் அப்படியே படுத்து எழுந்திரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்குமே க்ரிப்பு நல்லாயிருக்கும். லடாக்கு கூட நான் இந்த டயர் தான் சூஸ் பண்ண போகிறேன். அது எத்தனாவது டயராக வரப்போகுதுன்னு தெரில, அது தெரில. ஆனால் நம்ம வண்டிக்கு இது 3வது டயரு. நல்லா க்ரிப்பு ஒன்று. ஆஃப் ரோடில் நீங்கள் பூந்து விளாட்லாம் பிஎஃப். நல்ல ஆஃப் ரோடில் தான் மெயின் க்ரிப்பு, ஓகேவா. சரிங்களா, நீங்கள் ரோட்டில் ஓட்டுறத விட ஆஃப் ரோட்டில் ஓட்டும் போது நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க. உங்களுக்கு வண்டி அடுத்த துள்ளிக்கிட்டே இருக்கும், வீலிங்லாம் ஆகும் பிஎஃப். ஏன்னா இங்கே பார்த்துருப்பீங்க, என்னோடய வண்டி வீலிங் ஆகிருக்கும், ஓகேவா. அதெல்லாம் வந்து சைடில் கிடச்சதுன்னா போட்டு விட்றேன் அந்த வீடியோலாம். அது வீலிங் ஆகிருக்கும், நல்லாவே இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை இந்த டயரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல் போய் இடையில சிக்கிக்கும் பிஎஃப். அதனால பஞ்சர் ஆனதில்லை இன்ன வரைக்கும். ஆனால் கடையில் கல் நிறையா நானே பேத்து எடுத்து விட்ருக்கேன். அது மாதிரி இடையில போய் கல் சிக்கிக்கும். அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. இதோட மைலேஜ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மைலேஜ் ஒரு 18,000 20,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் மைலேஜ் கொஞ்சம் குறையிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுமாதிரி ரொம்ப குறையாது, ஒரு கிலோமீட்ரு அது மாதிரி தான் குறையும், ரொம்பலாம் குறையாது. இப்போ சைட்லலாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது, மேலே மட்டும்தான் சீக்கிரமாக தெரிஞ்சிடும். ஆனால் லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே வரும் நார்மல் டயரோட. அப்புறம் ரெண்டாவது டாப் ஸ்பீடு. இதுதான் எல்லோரும் மெயினாக கேட்பீங்க, என்ன ப்ரோ இதை போட்டதுனால டாப் ஸ்பீடு எதுவும் குறையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குறையுது பிஎஃப்ஏ. ஆனால் இப்போ கிடையாது, ஓகேவா. அதுவுமே ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினதுக்கப்புறம் நல்லா டயர் உட்காந்து போகுதுன்னு சொல்ல பாருங்கள், டயர் தேஞ்சு போய் அப்போ தான் வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடு கொஞ்சம் குறையுது. ஆனால் இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இழுத்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் 220 டாப் ஸ்பீடை பார்த்துடலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஓகேவா. அதனால் மொத்தத்தில் என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயரு பெஸ்ட்டான டயரு, நல்லாவே க்ரிப்பு இருக்குது, ஓகே பிஎஃப். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டயர் வாங்க போகிறீங்களா இல்லை இந்த டயர் வாங்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த டயர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,800 வருது. அது இந்த டயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 வருது கரெக்டாக, ஓகேவா. நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது 3,100 கொடுத்த மாதிரி நினப்பு இருக்குது. ஆனால் இப்போ 3,000 தான், கரெக்டாக 3,000 இருக்குது. நான் இதுக்கப்புறம் ஒன்றும் காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் விவரமாக சொல்லிட்டேன். உங்கள் விருப்பம் தான் எந்த டயர் சூஸ் பண்ணுறதும். ஓகே பிஎஃப், சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காம சுற்றி வேண்டிய விலைக்கணை தட்டு விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மேலே ஃபாலோ பண்ணுங்கள், மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப் நான் ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். ஓகே பிஎஃப், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, டேக் கேர், பாய். Goofy, I be smoking boofy by the pound. In the hoopy from the bounce.